கடந்த நாளெல்லாம் தேவன் நம்மை நடத்தின விதங்களை எண்ணி மகிழ்ந்திருக்கிற ஒரு அருமையான தருணத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார். அந்த மேலான கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். மாத்திரமல்ல, இந்த ஒரு நாள் முடிகிற வேலையில் ஒரு புதிய வாரத்தின் தொடக்கத்துக்குள்ளாக நாம் நுழைய இருக்கிறோம். ஆண்டவர் நாம் எப்படியெல்லாம் நடத்துகிறார் என்பதை அவருடைய வேதத்தை கொண்டு நாம் நம்மை தெரிந்து கொள்ள ஒரு பெரிய வாய்ப்பாக அமைகிறது. என்ற தலைப்பில் நான் பேசலாம் என்று இருக்கும்போது, ஞானமுள்ள வேலைகள். வேலைகள் ஞானம் நிறைந்ததாக அந்த வேலைகள் அமைந்தால் எப்படி இருக்கும்? தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் அப்படி விரும்புகிறார். நான் இப்படி இந்த வேலையை குறித்து ஒரு சமயம் சிந்தித்து கொண்டிருக்கும் போது தான் எனக்கு இந்த யாத்ரா 31ஆம் அதிகாரம் எனக்கு மிகவும் அது கண்ணில் பட்டு ஆச்சரியமாக அந்த வசனங்களை நான் பார்த்த பொழுது, ஆண்டவர் இந்த யாத்ரா புத்தகத்தில் ஒரு இடத்துல அவர் சொல்லும்போது, யாத்ராகமம் 25ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லுகிறார். எப்படி? 25:6 அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டிலும் மாதிரின்படியும் அதை செய்வீர்களாக என்று அங்கே மோசேக்கு சொல்லுகிறார். அப்படி தாசனாய மோசேயை அவர் அழைத்து தம்முடைய ஜனங்களை மீட்டு அவர் கானான் கடத்துகின்ற வேளையில் அவர் நடுவிலே அவர் வாசம் பண்ணும்படியாக ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை உண்டாக்கத்தக்கதாக மோசையை அவர் அழைக்கிறார். ஒரு பெரிய வேலை. அந்த வேலையை எப்படி செய்ய என்பதுதான் நம்மளுக்கு 31ஆம் அதிகாரத்திலிருந்து நம்மளுக்கு அங்கே யாத்ரா புத்தகத்தில் கடைசி வரைக்கும் கொடுக்கப்படுகிறது. அந்த வேலையை அவர் மோசேட்ட சொல்கிறாரு, நீ மலையிலே காண்பிட்ட மாதிரிபடி அதை செய்ய கவனமாகிரு, எச்சரிக்கையாயிரு என்று அங்கே ஆண்டவர் மோசையோடு சொல்லுகிற நிலையை பார்க்குறோம். இப்படி சொன்னாண்டவர் 31ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, இந்த வேலையை யார் செய்ய போகிறா அப்படின்னா, 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்வதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவாவினை நிரப்பினேன். மேலும் தான் கோத்திரத்திலுள்ள அகிசாமாவின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனுடைய துணையாக கூட்டினதுமன்றி ஞான இருதயமுள்ள யாவுடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உன்னை கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். இப்போ மோசைக்கு ஒரு பெரிய பாரம் குறைஞ்சி போச்சு. ஆண்டவர் செய்ய சொன்னார். இப்போ அந்த வேலை செய்வது அப்படிங்கும்போது இப்போ அந்த வேலை செய்யக்கூடிய நபர்களை அவர் உருவாக்கிறார். பேர் சொல்லி அழைக்கிறார். அழைத்து அந்த பேர் சொல்லி அழைத்த அவரிடத்துல அந்த வேலையை கொடுத்து அந்த வேலை சேர்க்க ஞானத்தை யூகித்து செய்யக்கூடிய புத்தியையும் அவருக்கு அருளுகிறார். பொதுவாக வேலைகள் அப்படின்னு சொல்லப்படும் போது அவங்க வேலை சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படிங்கும்போது நாம் ஜெபிக்கிறோம். ஜெபித்து அந்த வேலையை செய்கிறோம். அந்த வேலைக்காக ஆண்டோடத்தில் நம்ம பல பொருத்தனைகளை பண்ணுகிறோம். அந்த வேலை அது சரியானதாக சிறந்ததாக என்பது நம்முடைய ஆவலாக இருக்கிறது. ஆனால் வேலைகளிலே அந்த வேலைகள் எப்படி அமையும்போது சிலரால் அது பரட்ட முடியாதபடி போய்விடுகிறது. ஆனால் அந்த தேவனுடைய வேலைகளை நான் செய்வதற்கு தேவன் நம்மளுக்கு ஒரு விசிஷ்ட ஞானத்தை கொடுக்கிறார். யூகித்து செய்யக்கூடிய அந்த புத்தியையும் நம்மளுக்கு தருகிறார். இதை நம்ம விசுவாசிக்கணும். அது எந்த வேலையாக இருந்தாலும் அவனுடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் அது அப்படி இருக்கணும். அதை குறித்து நான் வாசிக்கும் போது ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நோவாட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறார்? நீ ஒரு பேழையை உண்டு போனாயாக அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் ஜனங்களை என்ன போகிறேன், அழிக்கப் போகிறேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 14ஆம் வசனத்தில் அப்படி 6:14 சொல்கிறாரு. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு பேழை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறையிலே உண்டு பண்ணி அது உள்ளும் புறமும் கீழ் பூசி என்று சொல்லி அப்படியே சொல்லுகிற ஆண்டவர் அதே அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை சொல்வார். தேவன் சொன்னபடியே நோவா செய்தான். நோவா அப்படியே செய்தான். தேவன் தன்னை கட்டிடப்படியெல்லாம் அவன் செய்து முடித்தான். பொதுவாக நம்ம வேலைகள் சில நேரங்களில் நம்ம செய்கிறோம்.
இந்த வேலையை பழகணும் அப்படிங்கிற இல்லை. தேவன் நமக்கு அது அருளியது, அதை நாம் விசுவாசிக்கணும். தேவன் யார் யாருக்கு என்னென்ன ஒரு உழைப்பு ஒரு பணி கொடுக்குறாரோ என்பது நாம் அதை விசுவாசிக்கணும். கொடுத்தவைகளிலே நாம் சரியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் நீங்கள் சொல்கிறார். அதை கொடுத்த பொழுது நோவா அப்படி என்ன பண்ணாராம், அதை செய்து முடித்தார். இதைத்தான் அங்கே நாம் யாத்ராகமம் 31ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த வேலைகளை செய்யும்போது குறிப்பாக நாம் ஒரு காரியத்தை அங்கே பார்க்கிறோம். நாளிலும் நாளுக்கு வேத வாசிப்பாக அந்த வசனமானது வாசிக்கப்பட்டது. இந்த 34ஆம் அதிகாரத்தில் எனக்கு ஆச்சரியமான சில பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேலையை யார் யார் செய்கிறா எல்லாம் செய்கிறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள். அந்த ஆராதனைக்குரிய வஸ்திரங்கள், அபிஷேக தைலங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு 12வது 13 வாசிக்கிறோம். அப்படியே மேலும் கர்த்தர் மோசனிடத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் ஓய்வு நாட்களை ஆச்சரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்று நீங்கள் அறியும்படி உங்கள் தலைமுறைதோறும் உங்களுக்கு எனக்கும் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். ஆகையால் ஓய்வு நாளை ஆத்திருப்பீர்களாக. அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்கிறவன் கொலையுண்ண கடவன். அதில் வேலை செய்கிற எந்த ஆத்தமும் தினத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இப்படி ஒரு பெரிய வேலையை அவருடைய பிள்ளைகளை கொடுத்துட்டாரு. இந்த வேலையை கொடுத்த பிற்பாடு அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நீ என்ன சொன்ன 6ஆம் நாளில் வேலையை முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருக்கணும். அது தேவன் ஒரு திட்டமாக கட்டளையிடுகிறான். அதான் அந்த அதிகாரத்தில் பார்த்தது. இவ்வளோ ஒரு ஞானத்தை கொடுத்து யூகிச்சோட புத்தியை கொடுத்து தேவன் என்ன செய்கிறாருன்னா, அந்த வேலையை கொடுத்துட்டு அங்கே ஒரு என்ன ஒரு ஸ்டாப், ஒரு தடை கல்லை அங்கே வைக்கிறார். அது எல்லாமே அந்த 6 நாளுக்குள்ளாக தான் இருக்கணும். 7ஆம் நாளோ இல்லை, 7ஆம் நாள் அப்படின்னு சொல்லப்படும் போது அந்த நாளின் மகத்துவத்தை புரிந்து கொண்டவன். அவர் சொல்கிறார், கர்த்தர் 6 நாட்கள் வானத்தை உண்டாக்கி ஓய்ந்திருந்தார், அப்படி நீ ஓய்ந்திருக்க. நாம் படைப்புக்கு போகும்போது பார்க்குறோம், கர்த்தர் எல்லாவற்றையும் முடித்த பிறகு அப்படி பார்த்த பொழுது எல்லாம் மிகவும் நன்றாக இருந்தது. அவர் படைப்பில் பார்க்கும்போது மிகவும் நன்றாக இருந்தது. நம்ம என்றைக்காவது நம்ம அந்த ஓய்வு நாள் தொடங்கும் போது நம்ம பணியெல்லாம் முடித்து ஆயத்தெல்லாம் முடித்து விட்டு நாம் கடந்து வந்த அந்த நாட்களை நாம் திரும்பி பார்க்குறோமா? என்னுடைய பணிகளெல்லாம் எவ்வளவு அது சிறப்பாக இருந்தது, தேவன் அதை எவ்வளோ அருமையாக எனக்கு அது வாய்க்க பண்ணினார். அப்படிப்பட்ட உணர்வு நமக்குள்ளாக அது இருக்கிறதா? அது இருக்க வேண்டும். தேவனுடைய ஜனம் என்று சொல்லப்பட்ட மீதியான பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த எண்ணம் நமக்கு வேண்டும். ஏனென்றால் தேவன் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் மிகவும் கனத்துக்குரியது. அதே போல் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா 35வது அதிகாரத்தில் மோசே எழுதுகிறார் 2ஆம் வசனத்தில், நீங்கள் 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாளும் உங்களுக்கு பரிசுத்த ஓய்வு நாளாக இருப்பதால் அவர் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள், அதில் வேலை செய்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். அப்போ அந்த ஓய்வு நாள் குறித்து அவர் சொல்லிக்கிட்டே வரும்போது சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, அடுத்து ஆரம்பிக்கிறார், நீங்கள் காணிக்கணும் கொண்டாந்து வைக்கணும் அப்படி சொல்லிட்டு வரும்போது கடைசியில் அவர் சொல்ல வெறும் காரியத்தை அங்கே பார்க்குறோம். 25ஆம் வசனத்தில், ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லோரும் தன் கைகளினால் தங்கள் 100 இளநூலையும் இரத்தாம்பரங்களையும் சோப்பு நூலையும் வெள்ளி பஞ்சுகளையும் கொண்டு வந்தார்கள். எந்த ஸ்திரீகளுடைய இருதயங்களை ஞானம் எழுப்பது அடைந்ததோ அவர்கள் எல்லோரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். அப்படியே சொல்லிட்டு வர்றாரு. சொல்லிட்டு வரும்போது 30ஆம் வசனத்தில், பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாயின் கோத்திரத்தில் ஊரின் மகனாய ஊரின் குமாரன் பேர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும், ரத்தனங்களை முத்திரவட்டாக வெட்டி பதிக்கவும், மரத்தில் சித்திர வேலை செய்யவும், சகல வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவினாலே அவனை நிரப்பினார். இப்போ 31 கடைசியில் வர்றாரு அந்த ஓய்வு நாள் குறித்து. 35ஆம் அவருக்கு வேலை துவங்கும் போது ஆரம்பத்தில் அந்த வார்த்தையை தேவன் அங்கே கொடுக்கிறார். அப்போ ஓய்வு நாள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை நம்முடைய சந்ததிக்கு நாம் கற்றுக் கொடுக்குறோமா? அருமையான பிள்ளைகள் பாடினார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அங்கே இசைக்கருவி கூட இல்லை, ரொம்ப அருமையாக பிள்ளைகள் பாடும்போது அந்த மெட்டு அழகாக இழுத்து பாடும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த பிள்ளைகள் எப்படி பயிற்றுவிக்கப்படுகிறார்கள், தேவ ஞானம் எப்படி அவர்களுக்காக அது வருகிறது, தேவன் எப்படி அவர்களை நிரப்புகிறார், அதை நம்ம விசுவாசிக்கணும்.
என்னுடைய வேலை, அந்த வேலையை குறித்து அவர் இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்கிறாரு. அந்த வேலை எப்படி பண்ணு சொல்லப்படும் போது அங்கே சொல்கிறாரு, எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிப்போமே. எபிரேயர் 8:5 பாருங்கள். இவர்கள் செய்யும் ஆராதனைகள் பரலோகத்தின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அந்தப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ணுகையில் மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். இப்போ ஒரு படத்தை அதை கொடுக்குறாரு மோசைக்கு. சீனாய் மலையில் கற்பனை வாங்கும் போது மோழை கொடுக்குறாரு. அந்த படத்தை காண்பித்து அதன் மாதிரிபடி செய்ய வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது எப்படி இருந்தது என்றால் பரலோகத்தின் சாயலுக்கு ஒத்தி இருந்தது. நம்ம யாரும் பரலோகத்தை பார்த்ததில்லை இல்லைங்களா? பரலோகத்தை நம்ம போகக்கூடிய நாள் நமக்கு இருக்கிறது. ஆனால் அந்த பரலோகத்தின் சாயலை நீங்களும் நானும் இந்த பூலோகத்திலே காட்டப்பட வேண்டும். இதை இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது தாவீது அங்கே சொல்லுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆவியினால் தன்னை கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களுக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நடந்து கொள்ளப்பட்டவர்களின் பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல கற்றறைகளையும் இருக்க வேண்டிய மாதிரியையும் சொல்லிட்டு அதிலே 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இந்த மாதிரியின்படி சகல வேலைகளையும் எனக்கு தெரியப்படுத்த இவைகளை எல்லாம் கர்த்தருடைய கர்த்தனால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். தாவீது யாரு? ஒரு ராஜா, ஒரு சங்கீதக்காரன். அவருடைய நாட்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது அவன் கடந்த பாதைகள் ஒரு ஆடு மேய்ப்பனாக இருந்தான். ஆனால் அவன் ராஜா வந்த பொழுது அவனுக்கு உள்ளத்தில் உள்ள அந்த எண்ணம், சிறுவயதில் இருந்த எண்ணம் அவனுக்குள்ள அந்த எண்ணம் ஒவ்வொரு நாளும் கூடி அது வளர்ந்து அவன் ஆண்டவர்கிட்ட கேட்ட பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு வரைபட மாதிரியை கொடுக்கிறார். எப்படி கொடுக்குறாரு சொல்கிறாரு, கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. என்ன ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கி எனக்கும் உங்களுக்கும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆவியின் வெளிப்பாடை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரா? சிந்திக்கணும். ஒரு நல்ல பருத்த நாளை நாம் கடந்து ஒரு புதிய வாரத்துக்கு போயிருக்கிற வேலையில், நம்முடைய வேலைகளை நாம் துவங்க இருக்கிற வேலையில் நாம் எப்படி நம்முடைய வேலைகளை நாம் பார்க்கிறோம், என் பொறுப்புகளை பார்க்கிறோம். அது தேவனால் அருளப்பட்டது விசுவாசிக்கிறோமா? சங்கீதக்காரன் விசுவாசித்தார். அது அந்த பெரிய வேலையை அவர் செய்வதற்கு ஒரு எத்தனைத்த பொழுது சம்பவங்களை சொல்கிறார். இப்படி தான் அங்கே மோசடியிடத்திலும் தேவன் கொடுக்கிறார். அப்போ இந்த வேலைகள் ஞானம் உள்ளது, அது சரியான வேலைகள் என்பதை நாம் எப்படி செய்கிறோம்னா தேவனுடைய கற்பனைகளுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையோட நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் செய்கிறாரு. அந்த ஓய்வு நாள் வந்தால் என்ன செய்யணும்? முடிச்சு. அது எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரிதான். அதனால எனக்கு லட்சக்கணக்கில் லாபமோ இல்லை தேவனுக்கு அது உகந்ததாக இருக்குமா? இல்லை. தேவன் சொல்கிறார் அந்த வேலை சரியாக இருக்கணும் என்றால் அது அவருடைய கற்பனை கட்டுப்பட்டதாக இருக்கணும். அது எப்படிப்பட்ட வேலையாலும் சரிதான். ஒரு வேளை நம்ம செய்வோம், நான் செய்கிற வேலை ஒரு மருத்துவ ஊழியம் தானே, இதுக்கெல்லாம் கிடையாது. அந்த பருத்த நாள் என்பது, அந்த பரிசுத்தம் என்பது மிக மிக முக்கியமானது. அம்மையார் ஒரு சமயம் அந்த கடிதம், அமெரிக்கா தேசத்தில் அவர் கடிதம் எழுதும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மருத்துவமனையில் உட்காந்து அவர்கள் பேச்சுக்குள்ள வார்த்தைகளை கொடுத்து எழுதுகிறாரு. தவறான வார்த்தைகளை பேசுகிறார்கள். அந்த ஓய்வு நாளில் தவறாக காரியம் செய்கிறார். மருத்துவ ஊழியத்தில் என்ன நடக்கிறது என்பதை சொல்கிறார்கள். அப்போ நம்மளாம் ஒரு காரியங்களை உண்டு பண்ணிக்கிறோம். ஆனால் தேவன் செய்கிற அவைகளை நாம் செய்வதற்கு என்ன செய்யலை சொன்னார். தேவன் அவர் கட்டளைப்படியெல்லாம் செய்து முடித்தான். அந்த வேலைகள் எதை ஒத்திருக்கிறனா பரலோகத்தின் சாயலை ஒத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை நம்ம எபிரேயர் புஸ்தகத்தில் 9:23 வாசிக்கிறோம். அது பரலோகத்தின் சாயலை உடைய இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் எழுதும்போது எப்படி எழுதினார்? கொலோசியர் 2:17 கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் இப்படி எழுதுகிறார். அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. எது? அந்த வேலைகள் எப்படி இருக்கிறதுனா அது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு வேலையாக காணப்படும். அதுதான் வேதம் சொல்கிறது. என்னுடைய பணிகள் அது கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும்.
யோசேப்பு அந்த பார்வன் இருக்கும்போது அந்த அந்த பார்வன் தேசத்தில் இருக்கும்போது அவன் அங்கே இருக்கிற அந்த சிறைச்சாலை போத்திபாருடைய இல்லத்தில் இருக்கும்போது பார்க்குறான். அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் இருக்கிறார் என்று கண்டு, அவன் செய்வதில் வாய்க்கப்பட கண்டு சகலவற்றையும் அவனை கொடுத்தான். மாத்திரமல்ல, தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனாக்கினான். ஏனென்றால் அந்த வேலையில் தேவ ஞானம் அவனுக்கு இருந்தது. அவன் தேவனுடைய கற்பனைகளுக்கும் கட்டுப்பட்டு அந்த காரியங்களை செய்த பொழுது அந்த எஜமான் ஒன்றையும் கொடுத்து அவனிடத்தில் விசாரியாக இருந்தான். அதான் யோசேப்பு சொல்றாரு, எஜமான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார், உன்னை தவிர. அவனுடைய மனைவி சொல்ற, உன்னை தவிர எல்லாத்தையும் கொடுத்துருக்கார், அதை பற்றி கேட்கல. அவன் சிறைச்சாலை கொண்டு போன கூட போத்திபார் அந்த சிறைச்சாலை காரியம் எல்லாத்தையும் யோசேப்பு கையில் கொடுத்துட்டாரு, சாவி மக்கள் கொடுத்துட்டாரு. அவன் அந்த சிறைச்சாலையை விசாரித்தான். அதான் நம்ம பார்க்குறோம். ஏன்? அவனுக்கு தெரியும் யோசேப்பு எவ்வளவு அது நேர்மையானவன், தேவ பிள்ளை, அவன் தேவன் அவனை கூட இருக்கிறார், அவன் செய்கிற ஒவ்வொன்றிலும் ஞானம் இருக்கிறது, அந்த வேலைகள் எல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்குது, அதை யாரும் செய்ய முடியாது, அது அவனால் தான் முடியும். இன்றைக்கி நம்ம செய்கிற வேலையில் நம்மை காண்கிறவர்கள் நம்முடைய வேலைகளிலே தேவனை காண்கிறார்களா? யோசித்து பார்க்கணும் இல்லைங்களா? என்னுடைய படிப்பில், என்னுடைய வேலைகளில், ஒரு வேலை நான் ஒரு சாதாரண வேலைறேன், ஒரு பெருக்கக்கூடிய வேலை தான் எனக்கு, அதிலும் தேவன் வெளிப்படுகிறாரா? ஒரு அடிமையாக கொண்டு போட்ட யோசேப்புடைய சகல வேலைகளும் தேவன் இருந்தார். அதனால தான் அவர் நிப்பாட்டும் போது, பார்க்கும்போது நிப்பாட்டும் போது சொல்கிறாரு, பார்வன்ட்ட சொல்கிறாரு, நீ வேகம் ஞானமுள்ள ஒரு மனத்தை தேர்ந்தெடுத்து வேலையெல்லாம் செய்யும் சொல்லும் போது உடனே பார்வன் பார்க்குறாரு. அப்படி பார்க்குறாரு, பார்த்து சொல்கிறாரு, உன்னை போல தேவப்பட்ட மனுஷன் வேற யார்? நீதான் சரியான ஆள். என்ன? நாம் பயிற்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் இப்போ நம்ம அதை வாசிக்கும் போது இந்த ஊரின் குமாரனாகிய ஊரின் குமாரனாகிய பெசலேல் அப்படிங்கிற வாசிக்கிறோம். இந்த மூதாதையர்களை குறித்து வாசிக்கும் போது ஒரு சமயத்தில் அமலேக்கியரோட யுத்தம் பண்ணும்போது, மோசே யுத்தம் பண்ணும்போது யுத்தம் நடக்கிறது. அப்போ இந்த மோசேயுடைய கரங்களை தாங்குகிற ஆரோனும் ஊரும், அதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? அவர்கள் அந்த மோசேயுடைய கை தாழ இறங்கும்போது அமலேக்கு மேற்கொள்வார்கள். அந்த கை மேலே ஏறும் பொழுது என்னாகென்றால் இஸ்ரவேலை மேற்கொள்வார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு பணியை செய்த அந்த ஊருடைய பிள்ளையைத்தான் தேவன் எடுக்கிறார். எப்படி நம்முடைய சந்ததிகளை தேவன் அழைத்திருக்கிறார். இன்றைக்கி காலையில் எனக்கு கிழக்கு சபையில் தெய்வ ஆராதனையை நடத்தக்கதான வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது நான் அந்த நாளிலும் இப்படிப்பட்ட சம்பவத்தை குறித்து பேசினேன், பிள்ளைகளை குறித்து. நம்முடைய பிள்ளைகள் எப்படி அழைக்கப்படுகிறார்கள்? இப்போ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், தேவனுடைய காரியங்கள் செய்யும் என்றால், என்னுடைய சந்ததி அதில் இருக்கணும். அவைகள் என்னாலும் தேவனுடைய சந்ததி காணப்பட வேண்டும் என்றால், என்னுடைய பணிகள் எல்லாவற்றிலும் அந்த பரலோகத்தின் சாயலும் கிறிஸ்துவும் பிரதிபலிக்கப்பட வேண்டும். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் என்ன நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் இல்லைங்களா? என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எதை கற்றுக் கொடுக்கிறேன்? அதனால தான் அவர் நீதிமன்ற நாளில் சொல்கிறாரு, மோசே சாலமோன் எழுதுகிறாரு, என் தகப்பன் எனக்கு போதித்து சொன்னது இல்லைங்களா? நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் தாய்க்கு ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னார். நீங்கள் அதை படித்து பாருங்கள். அந்த பெற்றோர் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறார்கள், வளர்க்கப்பட வேண்டும். அது ஆலையற்ற ஒளிமுறை கண்டுகளை போல இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தேவன் அப்படிப்பட்ட பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கிறார். வரும்போது அழகாக அந்த பிள்ளையை பாடும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. பிள்ளைங்கள்லாம் அப்படி சிறு பிள்ளைகளை நாம் முன்பாக நிறுத்துவதில் பாடுறோம். பிள்ளைடைய பங்கு எத்தகைய என்பதை நான் பார்க்குறவர்களுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கும்? அப்போ தேவனுக்காக நாம் செய்கிற ஒவ்வொரு வேலைகளிலும் தேவன் எழுப்படும் என்பது தேவ திட்டம். அதுதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பொதுவாக ஒரு சமயத்தில் நீ உலகத்தில் உள்ள சில அரசியல்வாதிகளை பார்க்குறேன். அவர் வேலைகளை எவ்வளவு அழகாக செய்கிறார்கள் என்று ஒரு சமயத்தில் ஒரு இதை வாட்சி கொண்டிருந்தேன். ஒரு சமயத்தில் முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்கள் ஒரு சமயத்தில் என்ன பண்ணாருன்னா, அவருடைய பணியில் ஒரு பள்ளிக்கூடம் திறப்பதற்காக தன்னுடைய வாகனத்தை சென்று கொண்டிருந்தாராம். அப்போ அருகாமைந்த அதிகாரிகள் கேட்டாங்களாம், சரி இந்த பள்ளிக்கூடத்தை நம்ம திறக்க போகிறோம், இந்த பள்ளிக்கூடத்தை யார் நிறுவியது அப்படிங்கும்போது சொன்னாங்களாம், இன்னார் அந்த பகுதியில் உள்ள ஒரு எம்எல்ஏ அவர் நிறுவனம். அப்படியா,
அப்போ அவரை கூப்பிட்டீங்களா அப்படின்னா முடிச்சாங்களாம். எப்பா கட்டினது அந்த மனிதன், அவர் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா போகும்போது சொன்னாங்களா, அவர் வீடு இந்த பக்கத்தில் தான் இருக்கணுன்னே அந்த முதல்வர் இறங்கி போனாராம். அந்த வீட்டுக்கு முன்னால் போனால் தண்ணியாக இருக்குது, 4 செங்கக்கல்லை வச்சு அதில் மிதித்து தாண்டி தாண்டி அப்படி போகிறாங்க. போகும்போது உள்ளே போனவன் எப்பா ஜீவா அப்படின்னாரான். ஒன்று அங்கேருந்து அந்த ஜீவானந்தன் கூடிய அந்த மனிதன் வந்தாரான். என்ன காமராசு அப்படின்னாரான். எப்பா நீ பள்ளிக்கூடம் கட்டியிருக்க, நீ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க, வா திறக்கப்போ அப்படின்னாரான். இல்லை நீங்கள் போ அப்படின்னா, இல்லை நீ வா அப்படின்னாரான். அப்போ அந்த முதல்வர் போய் கிட்டத்தட்ட அவர் வருவாருக்காக 1 மணி நேரம் காத்திருந்தாரான். ஒரு முதலமைச்சர் 1 மணி நேரம் காத்திருக்கிறாரு, 1 மணி நேரம் ஆகுது, 6 வாரம் தாமதமாகுது. வந்த பொழுது கேட்டாரான், ஏன்பா ஜீவா ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்டாரான். சொன்னாரான், காமராசு என்கிட்ட ஒரே ஒரு வேஷ்டி இருந்துச்சு, நான் அதை துவைத்து உடுத்து கொண்டு வருகிறேன்னாரான். எப்படிப்பட்ட ஒரு நிலையை பாருங்கள், தலைவர்கள் எப்படி இருந்துருக்குறாங்க. அந்த காமராஜர் திரும்பி பார்த்தாராம். எப்போவுமே அந்த ஜீவானந்த் இந்த பக்கம் துண்டு போட்டிருப்பாரான். அந்த தினத்தில் துண்டை எப்படி போட்டிருந்தாரான். காமராஜர் கூர்ந்து கவனித்த பொழுது அந்த சட்டத்தில் கிழிஞ்சிருந்துச்சா, அந்த துண்டு மறைச்சிருந்தார். உடனே அதிகாரிகளை கூப்பிட்டு சொன்னாராம். அந்த விழா முடிஞ்ச பிறகு போன பிறப்பட சொன்னாராம், எப்பா அவருடைய மனைவி என்ன செய்கிறாங்கன்னா அவர் படித்தவர்கள், வேலை இல்லாமல் இருக்காங்க. அப்படியா, அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசிரியர் வேலை கொடு, ஆனால் நான் கொடுத்தேன்னு சொல்லிடாத. அந்த மனுஷன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். உலகத்தில் தேவனை அறியாதவர்கள் கூட தங்களுடைய வேலைகளில் எத்தனை உண்மையாக இருந்தார்கள். சரிங்களா, நான் அந்த மாதிரி பிள்ளைகள் சிறு பையனாக இருக்கும்போது போதகர் ஜான் அவர்கள் நம்முடைய செக்ஷன் அப்போ அதில் அவர் தலைவராக இருந்த பொழுது கிழக்கு சபைக்கு அடிக்கடி வருவாங்க. சில சமயம் போதகர் சமயத்தில் அவர் வந்து நடத்துவார். அப்படி ராபோஜன் ஒரு சமயம் நடத்தும் போது முடித்த பிறகு கேட்டாங்க, யாராவது உடம்பு முடியாது இருக்காங்களா, நம்ம கொண்டு போகணுமா அப்படின்னும் போது அப்போ நான் தான் என்ன பண்ணுவேன், பாட்ரு கூட சேர்ந்து அப்படி போவேன். ஒரு நீளமான வண்டி லேம்பராட்டான்னு வச்சுருப்பார், அந்த வண்டியில் உட்காந்து அந்த முடியாதவங்களுக்கு போய் கொடுப்போம். அப்படி ஒரு வாலிபன் முடியாத பையன், அவனால் எழுந்திருக்க முடியாது, அவங்க அம்மா ஆசைப்பட்டாங்க. அப்போ அங்கே போனால் அந்த பையன் பண்ண தோத்துரம்பா சார் அப்படின்னா அவனுக்கு அந்த ராபோஜனை கொடுத்து என்ன பண்ணார், ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். இன்னொரு நாள் எங்கள் உறவினர் ஒருவர் புற்றுநோயால் மிகவும் அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ரொம்ப கடினமான ஒரு சூழலில் அந்த அம்மா ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க எங்கே இருந்தாங்கன்னா திருமணத்துக்கு அந்த பக்கம் அத்திப்பட்டிங்கிற ஊரில். அந்நாட்களில் வந்து பஸ்ஸு போக்குவரத்து அவ்வளோ கிடையாது. அப்போ நாங்கள் என்ன சொன்னாங்க, போதகர் அவர்கள் ஜான் அவர்கள் கூண்ட ஒரு அபிஷேகப்பட்ட 3 ஊழியக்காரரை கூட்டிக் கொண்டு திருமங்கலத்துக்கு பேருந்தில் போய் இறங்கி அங்கே இருந்து அந்த ஊருக்கு போகிறதுக்கு பஸ் ஏறினாங்க. மங்கள் டிரைவ் அப்படிங்கிற இடத்துல வந்து பஸ்ஸு, அதுக்கப்புறம் அங்கே பஸ் அவ்வளோ கிடையாது. இன்றைக்கி மாதிரி ஒரு ஆட்டோ வசதியோ வார வசதி கிடையாது. உடனே அங்கே ஒரு வாடகை சைக்கிள் 4 சைக்கிள் எடுத்துகிட்டு இந்த 4 போதகர்களும் போய் அங்கே போய் ஜெபம் பண்ணி வந்தார்கள். எப்படி இன்றைக்கி ஊழியங்கள் அப்படி போய்கிட்டு இருக்கு, அன்றைக்கி அப்படி இருந்துச்சு. ஊழியக்காரர்கள் எப்படி தங்களுடைய வேலைகளை பணிகளை அவர் செய்தார்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது ஏன்னா உடன்பட்டு இருந்த எனக்கு அதை பார்க்கும்போது இருக்கும். அப்படி ஜான் பாஸ் வந்தாருனாலே போதும், ஒரு பாட்டு, அவருக்கு கனத்த குரல், அந்த செய்திகள் எல்லாம். இப்போ நமக்கு நல்ல வழியை காண்பிக்கிறார்கள், அந்த வழியை காண்பித்து இன்று நம்மளை உருவாக்குகிறார்கள். இன்றைக்கி நம்முடைய ஊழியங்கள் எப்போ இருக்கின்றது இல்லைங்களா, பார்க்குறோம் இல்லையா. அப்போது தேவன் நம்ம எதுக்கு அழைத்திருக்கிறார், அதான் அந்த வசனம் நம்மளுக்கு சொல்லுகிறது. சங்கீதக்காரன் எழுத 110 சங்கீதத்தில், உமது வேதம் என் மனமட்சியாக இருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். என்னை தேற்றுகிறது, அது என்னை உருவாக்குகிறது. இந்த வார்த்தைகளெல்லாம் நான் படித்து கற்றுக்கொள்ளும் போது நான் இன்னும் என்ன செய்கிறேன், உருவாக்கப்படுகிறேன். அப்படி தான் ஆண்டவர் உருவாக்குறாரு. அவருடைய வேலை செய்வதற்கு அவருடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்குறாரு, அந்த வேலையை செய்வதற்கு ஞானத்தை கொடுக்கிறார், யூகத்திற்குரிய புத்தியை கொடுக்கிறார். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி தான். அந்த சின்ன வேலையில் கூட பார்த்திங்கன்னா ஒரு சமயத்தில் நான் ஒரு இதை வாசித்து கொண்டிருந்தேன், ஒரு கதை ஒன்று. இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பையன், வாலிப பையன் என்ன பண்ணான்னா, ஒரு ஆலயத்தில் அவனுக்கு வேலை, படிப்பறிவு இல்லாதவன், அவனுக்கு மணி அடிக்கிற வேலை. 3 மணி 6 மணி எல்லா வேலையிலும் அவன் மணி அடிக்கணும், இரவெல்லாம் முடிச்சு அடிக்கணும். ஒரு நாள் அந்த சபைக்கு ஒரு போதகர் நியமிக்கப்பட்டார். அவர் என்ன ஒரு சட்டம் கொண்டாந்தாருன்னா, இனிமேல் ஆலயத்தில் பணிபுரிவர்கள் கிட்டத்தட்ட கல்லூரி படிப்பு முடித்திருக்கணும், படித்தவர்களாக இருக்கணும். விளைவு என்ன, அந்த பையன் அங்கேருந்து அவன் விலக்கப்பட்டான், அங்கேருந்து வேலையிலிருந்து அவன் நீக்கப்பட்டான். பார்த்தான் என்ன செய்யலான்னு சொல்லி அவன் யோசனை பண்ணான். ஒரு நாள் அவன் அந்த ஆலயத்தை பார்த்ததில் குறுகிய அந்த வருமானத்தில் அவன் சேமித்து வைத்திருந்த பங்கு எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணான், அந்த ஆலயத்திறங்காமலே ஒரு கடை ஒன்று ஆரம்பித்தானான். கடை வளர்ந்தது, ஜெபத்தோடு அவன் செய்தானான். சொல்கிறான்,
ஜெபத்தோடு வளர்ந்து வளர்ந்து படிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய ஒரு வணிகமாக மாறியது. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் டிமார்ட்டு, இந்த சூப்பர் மார்க்கெட்டு, பெரிய சுயசேவை பிரிவு உள்ள கடைகள்லாம் இதற்கு முன்னோடி அந்த பையன் தான். அவன் பல $1 கணக்கில் அவன் பெரிய மிகுந்த ஒரு ஐஸ்வரனான். ஒரு நாள் அவனிடத்தில் நிருபர்கள் கேட்டார்கள், ஒருவேளை அந்த போதர் வராவிட்டால் நீ இன்னும் அந்த ஆளுக்கு என்ன செஞ்சிருப்பா அப்படிங்கும்போது, நான் இன்னும் மண்ணி தான் அடித்து கொண்டு இருப்பேன். ஆனால் தேவன் அப்படி விடவில்லை. இப்படியே பெரிய ஒரு நிறுவனத்துக்கு நான் ஒரு முதலாளியாக வருவதற்கு தேவன் என்னை நடத்தினான். என்ன ஒரு ஞானம்! தேவன் அவர் நம்புகிற பிள்ளைகளை அவர் எப்படி நடத்துகிறார் அது சொல்கிறார். அதுவும் என்னவென்றால் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் மிக மிக முக்கியமானது. இங்கே நம்ம வேலை அதிகமாக என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம். ஓய்வு நாளே மறந்துடுறோம். செஞ்சுக்கலாம், இல்லை ஓய்வு நாள் மறந்து ஓய்வு நாள் கரெக்டாக வர மாதிரி ஓய்வு நாளில் உட்காந்து நம்ம சிந்தைகள் எல்லாம் அதன் மேலே இருந்து என்ன செய்யலாம் அப்படி ஒரு சிந்தையில் இருக்கிறோம். தேவன் அது என்ன செய்கிறாருன்னா அதை அகட்டி போடு. ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு, புத்தியை கொடுக்குறாரு, யுகிச்சக்கூடிய அறிவை கொடுக்குறாரு. அப்போ தேவன் அப்படியெல்லாம் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். அதனால சாவி சொல்கிறார், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், நான் ஒன்றும் இல்லை சொல்கிறார். சிலர் குதிரைகளையும் சிலர் ரதங்களையும் நம்புகிறார். நாங்களும் எங்களுடைய தேவனாக கர்த்தருடைய நாமத்தை கொத்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் விழுந்து போனார்கள், நாங்களும் நிமிர்ந்து நிற்கிறோம். எதை? அவருடைய நாமத்தை மேன்மைப்பட்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் எப்படி இருக்காங்களா, நிமிர்ந்து நிற்கிறார்கள். அதை கை கொள்ளாது போகிறவர்கள் வீழ்ந்து போகிறார்கள். அதான் சொல்கிறார், சிலர் குதிரையை குறித்து ரதங்களை மேன்மை பாராட்டுகிறார்கள். எங்களுடைய மேன்மைப்பட்டவர்கள் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே. அப்போது ஆண்டவர் நம்ம எப்படியெல்லாம் வைத்திருக்கிறார் அப்படின்னா நம்ம ஒன்றும் செய்ய போகிறது இல்லைங்க, எல்லாத்தையும் அவரே கொடுத்துறாரு. கொடுத்துட்டு இதை நீ செய்யணும் என்ன இருக்கும், ஒரு பொருள் செய்ய வேண்டிய வேலைக்கு எல்லாத்தையும் நம்மளுக்கு நம்ம தேடி போக வேண்டியதில்லை, அவரே எல்லாத்தையும் கொடுத்துறாரு. அதை மோசே பார்த்த பொழுது 30 அந்த நம்ம யாத்ரா புத்தகம் கடைசி அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 42, 43 வாசிக்கிறோம். கர்த்தர் மோசையை கற்பித்தபடி எல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள். இந்த பணியை அவர் செய்து முடிக்கும் போது எப்படி முடித்தாங்கன்னா, கர்த்தர் மோசை கற்பித்தபடி எல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள். மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான், கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள். மோசே அவர்களை மோசே குறித்து சொல்லப்படும் போது மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். இல்லைங்களா? அப்போ தேவனுடைய வேலைகளை செய்வதற்கு அவன் எப்பொழுது உண்மையிலாக இருந்தான். அவனிடத்தில் பொறுப்பு கொடுக்கப்பட்ட பொழுது அந்த பொறுப்புக்கான ஆட்கள் நியமித்த போது எல்லாம் செய்து முடித்தார்கள். மோசே எப்படி சொன்னாரோ அதே போல் செய்திருந்தார்கள். மோசே எப்படி மலையிலே அந்த தரிசனத்தை பார்த்தாரோ அதன்படி அப்படியே இருந்தது. எப்படி இருந்திருக்கும்? அதனால தான் சாலமோனுடைய நம்ம தேவாலயத்தில் இந்த பொருட்களை எல்லாம் பார்த்த பொழுது அந்நிய நாட்டு ராஜாக்கள் அதை கொண்டு போயிட்டான், அதை எடுத்து கொண்டு போயிட்டான். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அந்த எஸ்ரான்மைய காலத்தில் அத்தனையும் மீண்டும் எருசலேமுக்கு வருகிறது, ஒன்று கூட தவறி போகவில்லை. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்குற அந்த ஞானமும் அறிவும் ஒரு காலும் என்ன இதில் எவனும் கொள்ளை கொண்டு போக முடியாது, அது அவர்களுக்குரியது. அப்படிப்பட்ட மேலான கிருபையை தேவன் வைத்திருக்கிறார். தொடங்குகிற புதிய வார்த்தை அவனுடைய கருத்தில் கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த வாரத்தில் நான் கேட்ட இந்த கடைசியாக கேட்ட வார்த்தையின்படியே இந்த வார்த்தையை மேற்கொள்ள உதவி செய்ய ஆண்டவரே. நான் செய்கிற வேலைகள் எல்லாம் அது பரலோகத்தின் சாயல் இருக்கணும் சொல்கிறாரு. வெளிப்படத்தில் எழுதுகிறார் பாருங்க, ஒரு வசனத்தை வாசித்து முடித்து விடுகிறேன். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் எழுது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அங்கே வாசிக்கிறோம். என்ன எழுதுகிறாரு? 14:13 வாசிக்கிறேன். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்கு மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவருடைய கூட போகும். என்ன ஒரு ஆச்சரியமான ஆண்டவர்! என்னுடைய வேலைகள் எல்லாம் அப்படி ஒளிந்து போகல பூலோகத்தில், அது தேவனிடத்தில் அவருடைய கூட போகுமா. ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில். நாம் அவருக்கென்று சில பணிகளை அவர் ஒருபோதும் மறப்பதில்லை, அதை மறைப்பதும் இல்லை. அது அவரோட கூட கொண்டு போகிற ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு அருளுகிறார். அதனால் சொன்னார், நீ பூலோகத்தில் எவையில் கட்டுறீங்களோ அவைகளே பரலோகத்திலையும் கட்டப்படும். அந்த சாயல் இங்கே இருக்குன்னா, அந்த பரலோகத்தின் சாயல் இருக்குன்னா அதுதான் அங்கேயே இருக்கும். அது ஒருவரும் அதை மாற்ற முடியாது. விசுவாசிக்கிறோமா? அவருடைய சமூகத்தில் இந்த வேளையிலும் நாம் நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுத்து இந்த புதிய பருத்த நாளை முடித்து ஒரு புதிய நாளுக்குள் பிரவேசிக்கும் பொழுது முதலாவது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, அடுத்த ஓய்வு நாளுக்கு நம்ம தயாராக இருக்கணும்.
அதுதான் நம்மளுக்கு 31, 35 சொல்லுகிறது. எப்படி இதில் முடிக்கிறோமோ அந்த ஓய்வு நாள், அந்த வேலை ஆரம்பிக்கும் ஓய்வு நாளோட சிந்தை நம்முடைய இருக்கணுமோ, அதுபோல் இந்த வார்த்தை தொடங்கும் போதும் அந்த சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜனமாக தான் நம்மளை தேவன் அழைத்திருக்கிறார். அதனால தான் நம்ம யூதருடைய கண்டுபிடிப்பெல்லாம் பார்க்குறோம். இன்றைக்கி உலகத்தில் 90, 95, 98% மேலே அவருடைய கண்டுபிடிப்பு தான். ஏன் இந்த கொக்கோ கோலா கூட அவங்க கண்டுபிடிச்சதான் இந்த உலகத்தை கலக்குது. நான் பணி செய்யக்கூடிய அந்த உலோகம், மெட்டல், சில்வர் பார்த்திங்கன்னா அதுவும் அவருடைய கண்டுபிடிப்பு தான். அவன் எவ்வளோ பெரிய ஞானி கிடையாதுங்க. அந்த ஓய்வு நாளை கை கொள்றவனுக்கு தேவன் அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்துருக்கிறான். ஆச்சரியமானவைகள். அவன் ஆண்டவரை நம்புகிற விஷயம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நாளுக்கு தேவன் அப்படி முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அதை விட மேலே நாம் பாக்கியவான்கள், ஆவிக்குரிய நாம் எப்படிப்பட்டவர்கள்னா அதை விட ஞானவான்கள். அதை நம்ம விசுவாசிக்கணும். இந்த உலகத்தை ஒரு கலக்கிறவர்களாக, இந்த உலகத்துக்கு தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்முடைய சாயல் எல்லாம் அந்த கிறிஸ்து பிரதிபலிக்க வேண்டும். பவுல் எழுதுறல்ல கொலோசியர் 2:17 அவைகள் கிறிஸ்துவை பற்றியதே. அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு கூட நாம் இந்த வார்த்தை கடந்து செல்ல தேவன் கிருபை செய்வாராக. நன்றி. ஆமென். இந்த அருமையான ஓய்வு நாள் முடிவேளையும் ஒரு புதிய வார்த்தை தொடக்க வழியும் உடைய சமூகத்தில் நிற்கிற ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை வாசித்தோம். அதை விளங்க எங்களோட குறுகிய ஞானத்தை கொண்டு பிரயாசப்பட்ட ஆண்டவரே, படித்தவர்களையும் கற்றுக்கொண்டு உடைய சமூகத்தில் கொடுக்குற ஆண்டவரே, இது எவ்வளோ பெரிய தேவன் சகலை உண்டாக்கினவர், எங்களையும் உருவாக்கின ஆண்டவர். இது எங்களுக்கும் உடைய ஞானத்தையும் பரலோகத்தின் சாயலான வேலைகளை செய்யத்தக்கதாக எங்களை அழைத்து அந்த பொறுப்பை எங்களுடைய கருத்திலே கொடுத்திருக்க ஆண்டவரே, நானும் அவர்களோட சிந்தையோடு உடைய வேதத்தை ஆராய்ந்து பார்த்த ஆண்டவரே, அவருடைய முற்பிதாக்கள் அவைகளை சரியாக செய்து முடித்தார்கள். அது எல்லாம் சரியாக செய்யப்பட்டது, பரலோகத்தில் உள்ள சாயலுக்கு ஒத்திருந்தது ஆண்டவரே. அப்படிப்பட்ட பணிகளை இந்த பூலோகத்தில் செய்ய எங்களை அழைத்திருக்க ஆண்டவரே. ஒருபோதும் நாங்கள் உலகத்தின் இச்சைகளுக்கும் உலகத்தின் இழிவானருக்கும் எங்களை விட்டுப்படாபடி ஆண்டவரே, பரலோகத்தின் வேலையை சேவை செய்கிற பிள்ளைகளாக கால்படுவதிச்சு ஆண்டவரே. வரும் பொழுது நல்லது உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, என்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசின்னு சொல்கிற அந்த நல்லதொரு பணியை நாங்கள் செய்து முடிக்க வேண்டிய எங்களை ஞானத்தையும் புத்தியும் பலத்தையும் வரல ஆண்டவரே. ஒருவேளை வாழ்க்கையிலே நாங்கள் தவறின போது உணர்ந்தாலும் உங்களுடைய ஆவணை கொண்டு விலைக்கு ஆண்டவரே, இன்னும் நாங்கள் உண்மை நெருங்கி ஜீவித்து உங்களுடைய கருத்தில் நின்று உங்களுடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்த்து உங்களுடைய ஞானத்தை பெற்று இந்த பூலோகத்தில் நீங்கள் கொடுத்துருக்க ஜீவ நாட்களெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய பணிகளை செய்து உங்களுடைய நாமத்தை மேம்படுத்த உதவி செய்யும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சிந்தையோடு உங்களுடைய கருத்தில் இந்த புதிய வார்த்தை கொடுக்குறோம். தொடர்ந்து நடத்துங்க. செய்து கட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் நாங்கள் தேவனுக்கென்று நல்ல ஊழியக்காரர்கள் எழும்பி பிரகாசிக்க எங்கள் வழி நடத்துங்க. எல்லாம் உங்களுடைய கருத்து இருக்கிறதே எங்களை நடத்துங்க. பொருள் குற்றங்களெல்லாம் மன்னிங்க, நிறங்களை தந்து வழி நடத்துங்க. அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பரம பரம பிதாவே, உங்களுடைய நாமம் பெருத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படும் பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆரணை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிற பலங்களுக்கு மன்னித்தரலாம். எங்களை சோதனை பிரேசிக்க பண்ணாமல் தீமையை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடைகளே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பகவான்களையும் வராதே. ஆமென்.